Taste the Daily. தற்பொழுது நம்முடன் சென்னை மாநகர மேயர் பிரியா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். தற்போது புயல் இன்று கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்பாக நம்மளோட சென்னை மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது? எல்லாம் தயார் நிலையில் இருக்கா? வணக்கம் சார். நேற்று இரவு முதலே தொடர்ந்து சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளிலிருந்து மழை பெய்திருக்கு. மிட்நைட்ல இருந்து தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பா அனைத்து பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், அதுக்கப்புறம் கடற்கரை இந்த பகுதிகள் எல்லாம் மூடுமாறு நேற்றே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி இடங்கள்லாம் மூடப்பட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பொதுமக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம், சாலையில இருக்கக்கூடிய இந்த பேனர்ஸோ இல்ல கட் அவுட்ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண மாதிரி நேற்றே அறிவித்திருந்தாங்க. ஸோ மாநகராட்சி சார்பா இது எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. தொடர்ந்து இன்று இரவு கரையை கடக்கும் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க ஐஎம்டில இருந்து. ஸோ பொதுமக்கள் யாருமே வெளியில வர வேண்டாம் அப்படின்றத நாங்க தெரிவித்திருக்கிறோம். மாநகராட்சி சார்பா அனைத்து பணியாளர்களுமே இரவு நேரம் முதல் தொடர்ந்து பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே களத்துல இருக்கிறார்கள். இந்த மதிய மாநகராட்சி சார்பா பொதுமக்களுக்கு தேவையான இடத்துல உணவு வழங்கணும்னாலும் உணவு வழங்குமாறு தெரிவித்திருக்கிறோம். மேடம், அதே போல கடந்த முறை இந்த மிக்ஜாம்ல ஒரு நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. அந்த பகுதிகளில் இப்போ நம்ம அலர்ட் டீம் இருக்காங்களா? ஒரு ரெஸ்கியூக்கு தேவைப்படக்கூடிய டீம் எல்லாம் வந்திருக்காங்களா? சென்னையில எங்கெல்லாம் அவங்க இருக்காங்க மேடம்? போன முறை மிக்ஜாம் புயல் அப்போ நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத கண்டறிந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 160 பகுதிகள் கிட்ட அந்த மாதிரி கண்டறிந்தோம். இந்த வாட்டி அந்த பகுதிகள்லாம் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மோட்டார் மூலியமா கெனாலுக்கு ஓவர்ஃப்ளோ மூலியமா நம்ம தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்கிறோம். இப்ப தொடர்ந்து மழை பெய்துட்டே இருக்கிறதுனால தண்ணி நின்று போகிறது. ஸோ ஒன்ஸ் மழை விட்ட உடனே அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றும் பணிகளில் ஈடுபடுறோம். இப்ப சென்னை மாநகராட்சியில இன்னைக்கு வெளியில வர வேணாம், கடற்கரைக்கு வர வேணாம், பொது போக்குவரத்து கிடையாது, பூங்காக்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அலர்ட்னஸ் கொடுத்தீங்க. வேறு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட இருக்கணும் பொதுமக்கள் மேடம்? பொதுமக்கள் மழை விடுவதற்கும் யாருமே வெளியில வர வேண்டாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். ஏன்னா புயல் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம மதிய மேலதான் தெரியும். காற்று அதிகமா இருக்கும். ஸோ வெளியில வந்தா தேவையில்லாத நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட சூழல் ஏற்படும். அதனால வீட்லயே எல்லாருமே இருக்கலாம். பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு மாநகராட்சி எல்லாமே தயார் நிலை இருக்கு. உணவும் மாநகராட்சி சார்பா வழங்க இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவை என்னவோ அது அரசிடம் தெரிவித்தால் அதை செய்து தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல மதிய உணவு வழங்கும், இரவு உணவு வழங்கும் தயார் செய்திருக்கிறோம். அதாவது இப்போ நிறைய கேம்ப்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வருது. அப்போ அப்படின்னா அவங்க எப்போ கேம்புக்கு போகணும்? அதுக்கு ஏதாவது டைம் சொல்லுவீங்களா? இப்போ பிளட் மாதிரி வருது, இல்ல தண்ணி லேக் ஆகுது அப்படின்னா தான் கேம்புக்கு போகணுமா? அந்த மாதிரியான சூழல்கள்ல அதிகாரிகள் அறிவுறுத்துவாங்களா ஏரியா வைஸா? இப்போ லோலைன் ஏரியாஸ், இந்த கெனால் பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே முன்னதாகவே எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறோம். தண்ணி நிக்குது அப்படின்றத அவங்க தெரிவித்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிற மாநகராட்சி பள்ளியிலயோ இல்ல மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்திலயும் அவங்கள உடனே மாற்றிடம் செய்ய தயார் நிலையில இருக்கிறோம். ஓகே மேடம். அதே போல இப்போ இந்த புயல்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுன்றாங்க. இப்போ மரங்கள், மின் கம்பங்கள்லாம் விழுந்தா அதற்கான நடவடிக்கையில உடனே இப்போ இரவு நேரம் ஆயிரும் புயல் கரையை கிடக்க உடனே அதை அப்புறப்படுத்துமா? இல்ல, உடனே அந்தந்த ஜோனுக்கு உட்பாப்புல 15 மண்டலங்களையும் இந்த ட்ரீ ப்ரோனிங் மிஷன் வைத்திருக்கிறோம். அதே போல நம்ம பார்க் ஓவர்சீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த பகுதிகளில் மரம் விழுந்தாலும் நம்ம ICCC கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும். ஸோ உடனே அந்த பகுதியில் இருக்க மரத்தெல்லாம் அப்ரூவ் படுத்துமாறு அறிவுறுத்தியிருக்கோம் அதிகாரிகளுக்கு. ஓகே. இன்னைக்கு OMR ECRல போக்குவரத்து நிறுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா OMRல சாலையில நீர் தேங்கக்கூடியதெல்லாம் இருக்கு. அதை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் இல்ல அதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா மேடம்? OMRலயும் நம்ம மாநகராட்சி ஹைவேஸ் துறை 2 பேருமே இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அந்த பகுதிகளில் தண்ணி தேக்கம் இருக்கிறது. சில பணிகள் அந்த பகுதிகள் நடைபெற்று வருகிறது. பணியாளர்கள் ஈடுபட்டு அந்த தண்ணியில வெளியேற்றும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. மழையும் தொடர்ந்து பெய்துட்டு இருக்கிறதுனால ஒரு 1 hour 2 hour மழை விட்டா உடனே இந்த தண்ணிகள் வெளியேற்றத்துக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எல்லாம் என்னென்ன அலர்ட்ல இருக்கு மேடம் மாநகராட்சி சார்பா? மாநகராட்சி சார்பா இப்ப நம்ம 1913 இருக்கிறோம். மழைக்காக கூடுதலாக இப்போ 200 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருந்தாலும், எந்த ஒரு ஹெல்ப்லைனா இருந்தாலும் 1913க்கு தொலைபேசி எண்ணுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் தான் அது. அந்த நம்பருக்கு அவங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம்.
நன்றி மேடம். சென்னை மாநகராட்சி முழு தயார் நிலையில இருக்கு அப்படின்றது மக்களுக்கு சொல்லிருக்கீங்க. இணைந்ததற்கு தந்தி தொலைக்காட்சி இணைந்ததற்கு நன்றி மேடம். Taste the Daily.